உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென். பிரேஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற கிருபையிலே நன்றி ஆண்டவரே. ஐயா, வசனம் பார்க்க போறீங்களா? ஆசீர்வதிங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்யுங்க. மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 45 அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏசாயா 45 கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரோஸுக்கு முன்பதாக அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க சொல்லப்பட்டிருக்கு கோரோஸ் ஆண்டவர் கோரோஸை பத்தி 3வது வசனத்தை சொல்ல பார்த்தோம் அப்படின்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ சிறு தேவனா கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கோரோஸ் 45:1 பார்த்தோம் அப்படின்னா, இவர் தேவனை அறியல, ஆனாலும் நான் உனக்கு என் நாமத்தை கொடுக்க அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னாலும் இவர் ஆண்டவர் அவர் என்ன சொல்றோ அதை செய்ய ரெடியா இருக்கார். ஏசாயா 44 பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஏசாயா 44 அதிகாரம் கடைசி வசனத்துல 28 வசனத்துல, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் கோரஸ் பத்தி ஒரு காரியம் சொல்றாரு. அவருக்கு என்ன பிரியமோ அந்த ராஜா அதை செய்வாராம். நிறைய பேர் இருக்கிறாங்க, இயற்கையாவே அவனுக்கு நல்ல குணம் உண்டு. சிலவங்க இருக்கிறாங்க, சிலவங்க அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அவனுக்கு நல்ல குணம் வரும். அதை கீழ்படிஞ்சு கேட்ச் பண்ணி திருப்பி நல்ல குணமா மாறுவாங்க. அதே மாதிரி இந்த கோரஸை பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு என்ன குணம் உண்டு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றதை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறவர் நான் அப்படிங்கிற அப்படியே ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்க அந்த கோரஸ் ராஜா பத்தி சொல்றாரு. இவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை இவர் செய்வாராம் அப்படின்னு ஏசாயா 44 அதிகாரம் 28 வசனத்துல பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்கிற ஒரு ராஜாக்கு முன்பதாக ஆண்டவர் விதமா சொல்றாங்க. ஏசாயா 45:4 வசனம் விதமா சொல்லப்பட்டிருக்கு. யார் ஆண்டவருக்கு சித்தமானபடி செய்யறாங்களோ, ஆண்டவருக்கு பிரியமானபடி செய்யறாங்களோ, சங்கீதத்தில் அங்க பார்க்கிற உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்துல வருவேன்னு சங்கீதக்காரர் சொல்றாங்க, தாவீது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோரஸ் பத்தி இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. கோரஸ் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்வாராம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது செய்யும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 45:4 வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, வெண்கல கதகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அப்படின்னு நாங்க கோரஸுக்கு ஆண்டு சொல்றாரு. என்ன பொக்கிஷங்கள் ராஜா கொடுக்க போறாரு? ஒரு சந்தோஷம், சமாதானம், ஆத்மா கொடுக்க போறாரா? ஏன்னா இந்த பைபிள் இந்த உலகத்தை நம்ம என்ன ராஜாவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன அதிகாரம் உள்ளவனா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கணும். நிறைய ராஜா பைபிள்ல வராங்க, ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கல, அவங்கள ஆண்டவர் சபிக்கிறாங்க, சாபம் போடுறாங்க, ஒரு சந்ததி நல்லா இருக்காதுன்னு சொல்லுதாங்க. ஆனா இந்த ராஜா பத்தி ஆண்டவர் சொல்றார், இவர் எனக்கு பிரியமானபடி செய்வார். அப்படி செய்ய ராஜாக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அவங்களுக்கு முன்பதாக என்ன தடை இருந்தாலும் சரி, வெண்கல கதை அப்படின்னா பித்தாள கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்க நம்முடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு காரியம் செய்யணும், இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானபடி நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், வெண்கல கதவுகளை உடைப்பார் ஆண்டவர். என்ன காரியம் நம்மளுக்கு விரோதமா இருக்கோ, நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்குதோ, நம்மளுக்கு திறக்க மாட்டேங்குதோ, ஆசீர்வாதம் இல்லை, படிப்பு காரியம் இல்லை, பிள்ளைகளுடைய காரியம், தொழில், வேலை, மனைவி, அப்படி நிறைய காரியத்தை நம்ம சொல்லலாம். எது தடையா இருக்குதோ அது மாறணும் அப்படின்னா, அது உடைக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானபடி நீங்க நடக்கணும். எப்படி கோரஸ் பத்தி ஆண்டவர் சொல்றார், அப்படி நடந்தா ஆண்டவர் தடையா உடைப்பாராங்க. தடையை உடைப்பாராம், வெண்கல மாதிரி இந்த கதவுகளை உடைப்பாராம். அடுத்தால இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கு, இருப்பு தாழ்பார்களை முறிப்பாராம். தாழ்பார்கள் அப்படின்னா பெரிய பெரிய
கேட்ல வந்து தாழ்பால்கள் போடுவாங்க, நடுவில் அந்த ராடு வரும், பட்டி மாதிரி வரும். அதுவும் வந்து உள்ள போகக்கூடாதபடிக்கு அது தடையா இருக்கும். அதை முறிப்பார் ஆண்டவர். உங்களோட வாழ்க்கையில இந்த வருஷத்துல எப்பேற்பட்ட காரியங்கள், கதவு மாதிரி காரியங்கள் தடையா இருக்கும் அப்படின்னா அதை ஆண்டவர் உடைப்பாரா. தாழ்பால் மாதிரி காரியங்கள் தடையா இருந்துச்சு அப்படின்னா அதை முறிப்பாருன்னு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்க நாள் ஒண்ணு மட்டும் செய்யணும், அவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரரை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, என் உள்ளத்துக்கு உகந்த தாசன் அப்படின்ட்டு. யோபை பத்தி சொல்றாரு, என் தாசனாக யோபு மேல கண் வைத்தாயோ. மோசே பத்தி சொல்றாரு, என் தாசனாக மோசே. இந்த பட்டியல் நீங்கள் நானும் வரலாம். என்ன அவருக்கு பிரியமானபடி நம்ம செய்யணும். அடுத்த பார்த்தோம் அப்படின்னா, இருப்பு தாக்குளம் முறித்து அந்தரங்கத்தில், அந்தரமா தெரியாத இடத்துல இருக்கிற பொக்கிஷம், தெரியாத இடத்துல இருக்கு. இந்த இன்னைக்கு கம்பெனி நல்லா ஓடிச்சு அப்படின்னா உடனே போனஸ் கொடுப்பாங்க. தொழில் நல்லா ஓடிச்சு அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படிச்சது அப்படின்னா வேலை கிடைக்கும். நல்ல மனைவி சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னா, மனைவியும் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை அந்த சந்தோஷத்தை குறிக்கலாம், தொழில் உள்ள வருமானத்தை குறிக்கலாம், பணத்தை குறிக்கலாம், பிஎத்தை குறிக்கலாம். அது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்தரங்கம் அப்படின்னா மறைவா இருக்கிற காரியம். அந்த பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ரெண்டாவது, ஒளிஞ்சு இருக்கும், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை கொடுப்பாராம். ஒளிப்பிடத்துல புதையல் உண்மையாகவே புதையல், இல்லைன்னா உண்மையாகவே நம்ம ஆசீர்வாதம், வேலையில இன்கிரிமெண்ட், சம்பளம், தொழில், அந்த காரியத்தை நம்ம நினைக்கலாம். அது ஒளிஞ்சுவே இருக்குது. அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமானபடி நம்ம நடக்கணும். புதையல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, புதையல்னாலே நம்ம ரட்சிக்கப்பட்டாலே புதையல் தான். கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்குங்க. அதனால சில இடத்துல உடைக்காங்க, நம்ம அமைதியா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, பொறுமையா இருங்க. அவங்க தெரியாம செய்தாங்க. இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு, ஆனாலும் கிறிஸ்தவர்கள் பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு மால்ல போய் உடைச்சாங்க, ஆனாலும் பொறுமையா இருந்தாங்க. ரோட்ல ஒருத்தர் வித்துட்டு இருந்தா சாண்டா கிளாஸ், ஆனாலும் பொறுமையா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்தவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அந்த ஆசீர்வாதம் தான். ஒளிப்பிடத்துக்குள்ள புதையல் வச்சிருக்கிறாரு, பொக்கிஷம் வச்சிருக்கிறாங்க. புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன், நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. இங்கதான் வருது பாருங்க, ஆண்டவர் இந்த கோரஸ ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் அந்த நாட்டுல இருக்கிறாங்க, அவங்க நிமித்தம், யாக்கோபு சந்ததி இஸ்ரவேலர்கள், அவங்க நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னை அறியாதிருந்த உனக்கு நாமம் தரித்தேன். இந்த கோரஸாத இயேசு கிறிஸ்து தெரியாத ஒரு யூதன் கிடையாது. ஆனா எங்க சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபின் நிமித்தம், தாசனாக யாக்கோபின் நிமித்தம். நீ யாக்கோபின் குமாரன் கிடையாது. பின்னும் இஸ்ரவேலே யாக்கோபின் அங்க சொல்லப்பட்டிருக்கு சில வசனத்தில். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தம் இந்த கோரஸ் ஆண்டு ஆசீர்வதிக்காங்க. இந்த கோரஸ் ஆட்சி இடத்துல இஸ்ரவேலர்கள் இருக்கிறாங்க, அவங்க நிமித்தம் இந்த கோரஸ் ஆண்டு ஆசீர்வதிக்காங்க. யாக்கோபின் நிமித்தம், இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அவங்களால நான் உன்னை ஆசீர்வதிக்கேன். யாக்கோபு இஸ்ரவேல் அவங்க வந்து அந்த ராஜாக்குள்ள அதிகாரத்துக்கு இருக்கிறாங்க. அதனால அந்த ஜனத்தின் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிக்கேன். கோரஸே, நீ என்னை அறியல, ஆனால் நான் உனக்கு நாமம் தரித்தேன். இந்த கோரஸ் ராஜா பத்தி ஆண்டவர் சொன்னாங்க. இதே வசனம் தான் நம்மளுக்கும். நம்மள அப்பா அம்மா நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நிமித்தம் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. நம்ம கூட பிறந்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அங்க ஆபிரகாம் நிமித்தம் லோத்து ஆண்டவர் நினைச்சாங்க. அந்த மாதிரி பைபிள் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். கொர்நேலியு நிமித்தம் கொர்நேலியு சொந்தக்காரங்க மேல அபிஷேகம் வந்துச்சு. யோபு பார்த்தோம் அப்படின்னா யோபு பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்காங்க. அப்படி இவங்க நிமித்தம் அப்படின்னு பைபிள்ல பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபு பத்தி சொல்ல போனா அவன் தகப்பனுடைய தேவன் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இந்த கோரஸ் தேவன் ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும். அவருக்கு பிரியமானபடி செய்யுங்க. அவர் என்ன பிரியப்படுறார், அவரை கற்பனை கட்டளையும் கை கொள்ளணும். அவரை கண்டடைத்தக்க சமயத்துல அவரை தேடணும், அப்போ அவர் சந்தோஷப்படுவார். காலைல எந்திரிச்சோன்னா ஆண்டரை மயம்படுத்துங்க. வீட்டுக்கு வந்தாலும் நல்லா பாதுகாத்தீங்களே அவரை மயமப்படுத்துங்க. ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன பார்த்தோம் அப்படின்னா, நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அவர் தான் கர்த்தர், அவர் தான் ஆசீர்வதிக்க தேவன். அவருக்கு பிரியமானபடி நடக்கணும். மேல பார்த்தோம் அப்படின்னா, நான் உனக்கு முன்னே போய், அதை ஏசாயா 45 வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, நான் உனக்கு முன்னே போய் கோணங்களை சுவையாக்கவே அப்படிங்கிறார். யார் ஆண்டவருக்கு பிரியமா நடக்காங்களோ அவங்களுக்கு முன்ன ஆண்டவர் போவாராம். அப்போ அங்க ஆக்சிடென்ட் கிடையாது,
நோய் கிடையாது, பேய் கிடையாது, வறுமை கிடையாது, கஷ்டம் கிடையாது, வட்டி கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு முன்ன போனோமா, அவருக்கு பிரியமானபடி நடங்க. இந்த புதிய வருஷத்துல நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவையாக்குவேன் அப்படிங்கிறார். செவையாக்கும் பொழுது அவங்களை கதவு உடைக்கப்படுது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு முன்ன போகணுமா, கோணலை செவையாக்கணுமா, அவருக்கு பிரியமானபடி நடங்க. அவ்வளவுதான் ஐயா, அவருக்கு பிரியமானபடி நடங்க. பார்ஷியாலிட்டி வேண்டாம். மனுஷனுக்கு நம்ம காரியம் நடக்கணும்னா காலில் விழுவாங்க, அரசியல்வாதி காலில் விழுவாங்க. பார்ஷியாலிட்டி வேண்டாம். ஆண்டவர்கிட்ட நீங்க அவருக்கு பிரியமானபடி நடங்க. அவ்வளவுதாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், கனம் பண்ணுவார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை படிங்க. ஏசாயா 45:1-4, ஏசாயா 44:28. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்க முன்ன போவார், உங்களுக்கு உடைப்பார், இருப்பு தாழ்வுகளை முறிப்பார். பிரியமான நம்ம ஜெபிப்பார். சோதர ஆண்டவருக்கு துதிக்கிறோம். கோரோஸ் ராஜா உங்களுக்கு பிரியமானபடி நடப்பேன் நீங்களே சொல்லுதீங்க. அதே மாதிரி கேட்க பிள்ளைகள் உங்களுக்கு பிரியமானபடி நடக்கணும். அப்ப நீங்க வெங்கல கதலை உடைப்பீங்க, இருப்பு தாழ்வுகளை முறிப்பீங்க. ஆண்டவரே, புதையல் பொக்கிஷம் கொடுப்பீங்க. இந்த உலகத்துலதான் எல்லாம் இருக்கு. யார் உங்களுக்கு பிரியமா நடக்காங்களோ அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவரே, கேட்க பிள்ளைகள் கொடுங்க. வறுமையை மாற்றுங்க, பலவீனத்தை மாற்றுங்க, வியாதி பாதையை மாற்றுங்க ஐயா, உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.